இறைச்சிக்காக மாடுகள் விற்பனை செய்யறது கடந்த 26ஆம் தேதி மத்திய அரசு தடை பண்ணதுக்கு அப்புறமா நாடு முழுவதும் பல போராட்டங்கள் எழுந்திருக்கு. கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரின்னு பல இடங்கள்ல இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பல பேர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி மத்திய அரசோட இந்த ஒரு தடைக்கு கண்டனம் தெரிவிச்சு சென்னை ஐஐடியில அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் 70 பேரு மாட்டு இறைச்சி சாப்பிட்டு போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டத்துல கலந்துகிட்ட ஏரோஸ்பேஸ் மாணவர் சூராஜ சில இந்துத்துவ ஆதரவு மாணவர்கள் கண்மூடித்தனமா தாக்குனதா சொல்லப்படுது. இந்த ஒரு தாக்குதல்ல சூராஜுக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அவரோட வலது கண்ணிலும் பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்கு. மாணவர் சுராஜ இப்படி கண்மூடித்தனமா தாக்குனவங்களை கைது பண்ண சொல்லியும் கூடவே மத்திய அரசோட மாட்டு இறைச்சி தடைக்கு எதிராகவும் சென்னை ஐஐடி கேம்பஸ்க்கு முன்னாடி மாணவர்களோட சேர்ந்து பெரியார் திராவிட கழகம், புரட்சிகர மாணவர் மன்றம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் AISF இந்த மாதிரி பல அமைப்புகள் ஒன்னு சேர்ந்து மாட்டு இறைச்சி சாப்பிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழர்கள் உணவான மாட்டுக்கறியை தமிழர் விரோத பிஜேபி அரசாங்கம் தடை செய்ததை முற்போக்கு சிந்தனை உள்ள மாணவர்கள் மாட்டுக்கறி உண்ணும் போராட்டத்தை நடத்தியதற்காக RSSின் பயங்கரவாத கும்பலான ABVP மாணவர் அமைப்பு இந்த சூரத்தை கொலைவெறி தாக்குதல் கொண்டு தாக்கினார்கள். இந்த கொலைவெறி தாக்குதலை நடத்திய அந்த ABVP பயங்கரவாத மாணவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய கோரி தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மாட்டுக்கறி உண்ணும் போராட்டத்தின் வாயிலாக இந்த போராட்டத்தை முன்வைக்கிறோம். முன்தினம் சென்னை ஐஐடி வளாகத்திற்குள் மோடி அரசாங்கம் கொண்டு வந்த மாட்டுக்கறிக்கு தடை என்கிற அந்த தடையை எதிர்த்து ஐஐடி மாணவர் சூராஜ் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்த சூராஜ் மீது அதே வளாகத்தில் இருக்கக்கூடிய ABVP அமைப்பை சார்ந்த குண்டர்கள் கடுமையாக கண்களிலே தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் ஈடுபட்ட அந்த மனிஷ் குமார் மீதும் உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். கூடவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா ஆர்ப்பாட்டமும் சாலை மறியலும் பண்ணிருக்காங்க. அதனால இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மாணவருக்கு உடனடியாக உயர் ரக சிகிச்சை அளிக்கணும் சொல்றதுதான் இந்த போராட்டத்தோட முக்கியமான அம்சம். இதை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இந்த ஐஐடி வாசல்ல ஜனநாயக உரிமைப்படி குழந்தைகள், பெரியவர்கள், மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை, அதாவது தமிழ்நாடு அரசுடைய ஏவல் துறை மாணவர்கள் பெரியவர்கள் என்று பாராமல் காட்டு மிராண்டித்தனமாக அடிச்சு ஒடுக்குது. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.